இந்த ஃபஸ்ட்டு 20 செகண்ட்ஸில் நான் என்ன எழுதுறேன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதை டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதை எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இப்போ நான் எழுதிட்டுருக்கிறது சிம்பிள் இஃபோட சிண்டாக்ஸ் தான் எழுதிட்டுருக்கேன். எனக்கு கோடிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பட் நான் கோடிங் வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது அப்படின்னு நினைக்கிற பிகினராக நீங்கள். ஸோ எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு லெவல் ஆஃப் டெவலப்பரோ ப்ரோக்ராமரோ அவங்களுடைய கெரியரை ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி அவங்க நல்லா ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு எழுதுவாங்க. ஸோ பிகினராக இருக்க நீங்களும் வந்து உங்களுடைய கெரியரை, அதாவது உங்களுடைய லேர்னிங் பேஸை வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நீங்களும் ஒரு நல்ல டெவலப்பராக இருப்பீங்க. ஓகே, அடுத்த டாப்பிக்குள்ளே போகலாம். இஃப் கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். கண்டிஷன் வந்து எப்போவுமே பூலியன் டைப்பாக தான் இருக்கணும். பூலியன் டைப்பில் வந்து 2 வேல்யூ தான், ட்ரூ ஃபால்ஸ். ஓகே, ஸோ ட்ரூவாக இருந்தால் இந்த செட் ஆஃப் கோட் ஒர்க் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் ஒர்க் ஆகாது. சிம்பிள், இதுதான் சிண்டாக்ஸ். இந்த எரர் லைனை வந்து கமெண்ட்டில் போட்டுக்கலாம், சிங்கிள் லைன் கமெண்ட்டில். இப்போ இந்த பிளாக் அந்த கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணதில் எரர் வருமானா? எரர் வராது. அடுத்தது நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். கன்சோல் டாட் ரைட் லைனில் ஆல் த பெஸ்ட் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். அவுட்புட் தெரிஞ்சது தானே ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிறது. இப்போ இந்த கோட் தெரியணுமா வேணாமா அப்படிங்கிறத இந்த சிண்டாக்ஸ்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ என்ன சிண்டாக்ஸ் கொடுத்துருக்கேன்? இஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் நீங்கள் வந்து அந்த ப்ராக்கெட்குள்ளே கொடுக்கக்கூடியது என்னவாக இருக்கணும்னா, ஒன்று ட்ரூவாக இருக்கணும் ஆர் ஃபால்ஸாக இருக்கணும். ஓகே, நான் மேலே கொடுத்த மாதிரி கண்டிஷன் அப்படின்னு எழுதக்கூடாது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸாக இருந்தால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த செட் ஆஃப் கோடு, அதாவது ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகாது. ஸோ எம்டியாக இருக்கும். இதை நான் ட்ரூன்னு வந்து மாற்ற போகிறேன். ட்ரூன்னு கொடுக்கறதுக்கு இன்னொரு இஃப் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து சிம்பிள் இஃப் அப்படிங்கிறதுனால எத்தனை இஃப் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம், வெளியில் கொடுக்கலாம். அந்த மாதிரி எத்தனை சிம்பிள் இஃப் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் ட்ரூ ஃபால்ஸ் கொடுத்து. செகண்டில் வந்து நான் ட்ரூன்னு கொடுத்துட்டு அதே பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டு இல்லை நீங்கள் வேல்யூஸ் ஏதாவது காமிக்கிறதுனா காமிக்கலாம். நீங்கள் இந்த ப்ரோக்ராமே ரன் பண்ணி பார்க்க போகிறீங்கன்னா நான் கொடுக்குற டெக்ஸ்ட்டே வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். யூ ஆர் த பெஸ்ட் டெவலப்பர், கண்டிப்பாக அதை நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஓகே, நான் ரன் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து எது நமக்கு டிஸ்பிளே ஆகாது அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகாது, செகண்ட் ஒன்று வந்து நமக்கு ரன் ஆயிருக்கு. ஏன்னா செகண்டில் நான் கொடுத்துருந்தது ட்ரூ தான் நான் கொடுத்துருந்தேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒன்றே நான் ட்ரூவாக சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். அப்போ நான் ட்ரூவாக சேஞ்ச் பண்ணால் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது எது நமக்கு அவுட்புட்டில் தெரியும்? ரெண்டுமே தானே தெரியும். அப்போது ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிறதும் தெரியும், யூ ஆர் த பெஸ்ட் டெவலப்பர் அப்படிங்கிறதும் தெரியும். 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்குது. ஸோ இது வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, லெஃப்ட்டில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே எத்தனை ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா. ஸோ அப்போனா நீங்கள் டிக் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் கண்டிஷன் மட்டும் ட்ரூ ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ மல்டிபிள் இஃப் உள்ளே இருக்குது. அடுத்து இந்த செகண்ட் ஒன்று தேர்ட் ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆன்லைனில் ஜூம் கிளாஸு. ஒரு இதில் வந்து ஆடியோ வீடியோ ஆஃபில் இருக்குது, ஒரு இதில் வந்துட்டு வீடியோ எல்லாம் மல்டிபிள் இஃப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரீவியஸாக நான் உங்களுக்கு டேரெக்டாக ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்தேன். டைனமிக்காக நம்ம வேல்யூ கொடுக்கும்போதே என்ன ஆகணும்னா கண்டிஷன் செக் பண்ணி ட்ரூவாக ஃபால்ஸா அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கு நம்ம ஒரு இன்புட்டை உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். அதை நான் ரன் டைமில் வாங்காமல் நான் டேரெக்டாக அந்த இடத்துல கொடுத்துட்டேன். இப்போது கண்டிஷன் எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸாக தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், இஃப் ப்ராக்கெட்டில் ஏன்னு கொடுத்துருக்கேன். ஏல என்ன வேல்யூ இருக்குது உங்களுக்கு? 5 தான் இருக்குது. இப்போ அந்த 5 அப்படிங்கிறது பூலியன் டைப்பாக இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பூலியன் கிடையாது. இது ஒரு நம்பர் டைப், ஒரு இன்டிஜர் டைப்பு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நீங்கள் பூலியனாக மாற்றணும். பூலியனாக மாற்றுறதுக்கு நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அதாவது ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாகவே இந்த ஆப்ரேட்டர் வந்துட்டு வேல்யூஸை கம்பேர் பண்ணுறதுக்கு தான். லெஃப்ட் ரைட்டு வந்துட்டு எனக்கு 2 வேல்யூஸை வந்துட்டு சேமா இல்லை நாட் சேமாக இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன கொடுக்குறேன் அப்படின்னு. டபுள் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இதெல்லாம் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸில் வரக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, அடுத்து நான் ஒவ்வொரு ஆப்ரேட்டராக எடுத்து இந்த வேல்யூ கூட கம்பேர் பண்ணி நான் காமிக்க போகிறேன். இப்போ ஏ கூட ஈக்குவல் டு நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஈக்குவல்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இருக்கிற வேல்யூ சேமாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது. ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னா நம்ம திரும்ப அசைன் பண்ணுறதாயிடும். ஓகே, ஸோ ஈக்குவல் கொடுக்கும்போது அது கம்பேரிசன் ஆகும். அப்போ இது நமக்கு ட்ரூவா ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டால் இது ட்ரூ. ஏன்னா ஏல வந்து 5 தான் இருக்குது. 5 ஈக்குவல் டு 5 ட்ரூ. அடுத்தது ஸோ நாட் ஈக்குவல் டு வந்து நம்ம ஈக்குவல் டு வந்து லெஃப்ட் டு ரைட்டு சேமாக இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அடுத்து கிரேட்டர் தென் கொடுக்குறேன். கிரேட்டர் தென் அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்கிற வேல்யூ ரைட் சைடை விட பெரிய நம்பராக இருக்கணும். 5 கிரேட்டர் தென் 5 வந்து ஃபால்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் ஏ லெஸ் தென் 5. இப்போ 5 லெஸ் தென் 5 அதுவும் ஃபால்ஸு. ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அதாவது கிரேட்டர் தெனாக இருக்கலாம் இல்லை ஈக்குவல்ட்டாக இருக்கலாம், அப்போ ட்ரூ. ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அதே மாதிரி தான், லெஸ் தெனாக இருக்கலாம் இல்லை அதை விட
அதுக்கு ஈக்குவலாக இருக்கலாம். இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஒரு நம்பரை கொடுத்து அது பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னாவே ஒரு நம்பர் வந்து 0வோட பெரிய நம்பராக இருக்கணும். நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னா 0க்கு கீழே இருக்க நம்பர்ஸ் எல்லாமே நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் எழுதுகிற இந்த நம்பர் சீரியஸ் பார்த்தாலே உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ லெஃப்ட்டில் நெகட்டிவ் நம்பர்ஸ், ரைட்டில் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ், சென்டராக உங்களுக்கு 0 இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் லெஸ் தென் யூஸ் பண்ண போகிறேன்னா கிரேட்டர் தென் யூஸ் பண்ண போகிறேன்னா அது உங்களுடைய சாய்ஸ். பட் நான் இங்கே யூஸ் பண்ணுறது லெஸ் தென் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு அவுட்புட் நீங்கள் சொல்லுங்கள். நான் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவ்னு கொடுக்கணுமா நெகட்டிவ்னு கொடுக்கணுமான்னு. எஸ், நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். 0வோட சின்ன நம்பராக இருந்ததுன்னா நெகட்டிவ்னு தான் நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ அதை நம்ம கொடுத்துடலாம் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ கன்சோல் டாட் ரைட் லைன். பிகினராக இருக்கீங்கன்னா நான் திரும்ப ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது இது தான். அந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக பார்க்கணும். கேஸ் சென்சிட்டிவ், செமிகோலன் மிஸ் ஆகக்கூடாது, கொட்டேஷன் மிஸ் ஆகக்கூடாது. சரியா? நெகட்டிவ் நம்பர்ஸ், ரைட். ஸோ அடுத்து இதே மாதிரி நான் கண்டிஷன் கொடுக்க போகிறேன். இன்னொரு இஃப் பிளாக்கு. அதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிரேட்டர் தென் யூஸ் பண்ண போகிறேன். கிரேட்டர் தென் இருந்தது அப்படின்னா பிரிண்ட் பண்ண போகிறது பாசிட்டிவ் அப்படின்னு பிரிண்ட் பண்ண போகிறேன். இங்கே கொடுத்த 2 கண்டிஷனில் ஃபஸ்ட் இஃப் வந்து ஃபால்ஸ் ஆகும், செகண்ட் இஃப் நமக்கு ட்ரூவாகவும் இருக்கிறதுனால பாசிட்டிவ் நம்பர் மட்டும்தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன், அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஏஜை வந்து யூசர்கிட்டேருந்து வாங்கணும். நான் எப்படி ஏவை வாங்கியிருக்கணும் அதே மாதிரி ஏஜ் யூசர் என்ட்ரு பண்ணுற மாதிரியோ இல்லை நீங்களே வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஏஜ் வந்து 18க்கு மேலே இருந்ததுன்னா எலிஜிபிள், 18க்கு கம்மியாக இருந்ததுன்னா நாட் எலிஜிபிள். ஜஸ்ட் அதை மட்டும் நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா போதும். அதாவது ஓட் போடுறதுக்கு வந்து எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.